வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா சீமான் ஆர்எஸ்எஸ் கூட்டாளியா அப்படின்ற கேள்வி நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ சீமான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் விஜில்னு நினைக்கிறேன் ஒரு அமைப்பு மூலமா ஒரு பாரதிக்காக ஒரு விழா எடுத்திருக்காங்க. அந்த விழாவில் பாரதியை சிறப்பிக்கிறதுக்காக இவர் போய் பாரதியை பற்றி பேசுறதுக்காக தான் போயிருக்காங்க. இவங்க வந்து இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி மீட்டிங் வைப்பாங்க. அனைத்து கட்சிகளும் வருவாங்க. எல்லா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கருத்து முரண்கள் இருக்கும்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது இந்த நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ். ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ்லாம் உள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க சவுத் இந்தியாவில் இருக்கவங்க, முக்கியமாக நாம் தமிழர் கட்சி, ஸோ தமிழ் தேசியவாதிகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே போகிறாங்க, அவங்க அழைத்தாங்கன்னு சொல்லி அங்கே போய் யாரை பற்றி பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாட்டை கதறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த சாட்டை மாதிரி ஆட்கள் இவங்க ஊடகங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஃபேஸ்புக்கிலோட ஒரு போஸ்ட் பார்த்தேன். முட்டா பயிலாம் அங்கே போய் என்ன பேசுகிறாங்க, கருத்துண்டா முக்கியம். சரி, இப்படி தான் சொன்னீங்க. முத்து அவங்க மறைவுக்கு அவங்க போய் பார்த்ததுக்கு முத்து அவங்க வீட்டுக்கு போயிருக்க பதில் ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு ஏன் போனாங்கன்னு தெரியல. ஸோ அங்கே போய் வருத்தம் தெரிவிக்கிறாரு. இதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேரும் கூட்டாளின்னு சொன்னா கூடயே அதை ஒத்துக்கிற மனநிலையில தம்பிகள் கிடையாது. ஏன்னா முதல்ல இவங்களை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறது டைஹார்ட்டாக ஒருத்தரை நம்ப வைக்கணும். முழுமையாக ஒருத்தனை நம்ப வச்சு நான் உனக்கான வேண்டா அப்படின்னு நம்ப வச்சிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம இன்னும் ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவனுங்களே அதை செய்வானுங்க. ஸோ எப்படி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த நிதி கூட்டம்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருடும், பெரிய லெவலில் திருடிடும். கீழே இருக்கவங்கலாம் நாளைக்கு நம்மளை போட்டு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே செயின் லூப் மாதிரி அந்த பிரமிடி கீழே இருக்க எல்லாருமே திருட வச்சுட்டு அந்த கீழே இருக்க பில்லரை தொட்டாதான் மேலே இருக்க தலைமையை தொட முடியும். ஸோ கீழே இருக்க பில்லர் வரைக்கும் அவன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி திருட விட்டோம் அப்படின்னா இவனை தாண்டி மேலே வரதுக்குள்ளேயும் இவங்களே இந்த பிரச்சனையை சமாளித்து முடிச்சிருவானுங்க. ஏன்னா எல்லா துறையிலும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஸோ மேலே இருக்க திருடனை மாட்ட விடாமல் பார்த்துக்கிறது கீழே இருக்க அந்த பில்லர்ஸ். ஸோ இதே கேட்டகரி தான் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இயக்கங்களில் எல்லாத்துலேயும் பண்ணுறது. இதே ஃபார்முலாவை தான் சீமானும் பண்ணுறாப்புல, பாரிசாலாம், டிசிபி பாண்டியன் எல்லாருமே. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, உங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கான ஆட்கள் மாதிரி தான் காட்டுவானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவனை டைஹார்ட்டாக நம்ப ஆரம்பித்தோடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். அவன் உங்களை ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அவனுக்கான வேலையில் நீங்களே முழுசாக செஞ்சு வைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இப்போ இருக்க தமிழ் தேசியவாதிகள். இது உங்களுக்கு உண்மை கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏற்றுக்கும் மனம் வராது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ், சீமான் ஏன் இந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு அதை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல. நம்ம பேச போகிறது என்ன விஷயம்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிணத்து தோண்ட குழி தோண்டினா பூதம் கிளம்புச்சு, இது 3வது பார்ட். ஸோ இன்றைக்கும் ஒரு பூதம் கிளம்பியிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் இந்த கதர் வாங்கல, அதாவது சங்கீஸு, உடன்பிறப்பு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கை கூலி தான் பார்த்தீங்களா, தெரிஞ்சிருச்சான்னு கை திட்டுறாங்க. பட் இவங்க தரப்பு, என்டிகே தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா முட்டு கொடுக்குது. இது அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு சொல்லி முட்டு கொடுக்குது. பட் இந்த எதிர்க்கிற குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தானில் கூட பாரதியை பற்றி பேசினா நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏதா பாகிஸ்தான் சொல்லணும், அப்போ தான் சங்கிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் யார், இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவங்க. இப்போ ரீசெண்டாக திருப்பரங்குன்ற பஞ்சாயத்துலேயும் ஒரு வார்த்தை விட்டுருக்காப்புல, ராமர்லாம் கைவிட்டாங்க, இப்போ வந்து முருகனை கையில் எடுத்துட்டாங்க. நார்த் இந்தியாவில் ராமன் ஓகே, சவுத் இந்தியாவில் ராமனுக்கு வேலை இல்லை, முருகனுக்கு தான் வேலை. ஸோ நார்த் இந்தியாவில் எப்படி ராமரோ, சவுத் இந்தியாவில் முருகன். ஸோ எந்த இடத்துல என்ன பாலிடிக்ஸ் எடுக்கணுமோ அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் அதை பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு போயிட்டு இதை நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேடைகளில் சொல்லியிருக்கணும். அங்கே பேச மாட்டீங்க, அங்கே பாரதி பற்றி தான் பேசுவோம், அதனால் அங்கே போயிடுவீங்க. வெளியே வந்து அங்கிட்ட ஒரு மீட்டிங்கில் பேசுறது. அப்போ இவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே அரசியல் பண்ணணும்னு தெளிவாக தெரியுது. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதை பண்ணுது. அதை அங்கேயே பேசி என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, மதுரையில் அந்த திருப்பரங்குன்ற பஞ்சாயத்தில் பண்ணுறீங்க தப்புங்க அப்படின்னு பேசியிருக்கலாம். அது ஒரு தலைவனுக்கு அழகு. கேட்டால் இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஒரு எத்திக்ஸ் தான். ஏன்னா எத்திக்ஸ் மக்களை முட்டாளாக்கி எந்தெந்த பிரச்சனை எப்போ பேசணுன்றது நீங்கள் முடிவு பண்ணி பண்ணுறதுக்கு பேர் எத்திக்ஸா. ஸோ ஓகே, அப்படியே எடுத்துக்குவோம். இந்த மேடையில் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக உட்காந்துருக்க ஒருத்தர் வந்து இந்த சங்கி குரூப்பில் சேர்ந்தவர். அவர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நாம் தமிழர் கட்சி ரீசெண்டாக அது ஒரு இடத்துல போஸ்டர் அடிச்சிருந்துச்சு, பிரபாகரன் அவங்களோட ஃபோட்டோ இல்லாமல் அடிச்சிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நம்பர் தான் மின் வரிசையில் உட்காந்துருக்காரு சாட்டைக்கு பக்கத்தில். ஸோ பிரபாகரன் வச்சு ஏங்க ஃபோட்டோ அடிக்கலன்னு சொல்லி அவர் கேட்கவும் இல்லை, இவங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங் கூப்பிட்டான்னு நான் வரலைன்னு சொல்லவும் இல்லை, முத்து அவங்க வீட்டுக்கு இவங்க போகாமே இல்லை, அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஒரு கதையை ஒரு டவுனும் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, உங்களை ஏமாத்துற பாலிடிக்ஸ். அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, தமிழ் தேசியம், திராவிட தேசியம், அந்த தேசியம், இந்த தேசியம், ஏதோ ஒரு தேசியம் சொல்லி உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ
அதை ஒரு அரசியலாக மாற்றி உங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ அந்த தேவையை முதலீடாக மாற்றி உங்களை ஏமாத்துறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இதை விடுங்க. அப்புறம் இந்த திருட்டு பயில இப்படி தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயமாங்க. பூதம் கிளம்பிச்சுன்னு சொன்னீங்களா, அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை நீங்கள் மறக்கவே கூடாது. அவரை ஞாபகம் வச்சு அவரை வச்சு நூல் பிடிச்ச மாதிரி தேடி போனீங்கன்னா நாம் தமிழருக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்றதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமானோட கேரக்டர் என்ன ரோல் பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மாவோடைய மறுவுருவம் பேரன்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா என்ன திராவிட கொள்கையை தூக்கிட்டு வந்தார். இந்த விழா நடந்தது எங்கே அப்படின்னா ராஜா அண்ணாமலை மன்றம். இந்த ராஜா அண்ணாமலை மன்றம்னு நமக்கு ரீசெண்டாக தேடினோடனே இந்த ஆரியபுரம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோமே, அந்த ஆரியபுரத்துக்கும் ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கான்னு தெரியாமல் தொடர்பு இருக்குது. ஸோ ஆரியபுரம், ஸோ இந்த ஆரியபுரத்துலலாம் நம்மளுடைய அந்த மேட்டுக்குடி, ஸோ அவங்க 18 படி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நடத்தினாங்க. சரி, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போன வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அது மட்டும் தானே அப்படின்னா ராயபுரம்ன்றது தப்பான வார்த்தையில் நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் தேடி இருந்தார். ஸோ ராயபுரத்தை தேடி பார்க்கும்போது டக்குன்னு பார்சி கனெக்ஷன் ஆச்சு. பார்சியா என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அது ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தாரு. பார்சிகளோட தமிழ்நாட்டில் ஒரே கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை ராயபுரத்தில் இருக்குது. ராயபுரத்தை கொஞ்சம் அலசி பார்க்கும்போது ராயபுரம் வந்து ஒரு மிகப்பெரிய கோஸ்டல் ஏரியா, அதாவது துறைமுகம் இருந்த ஏரியா. வணிகத்துக்கும் எல்லாத்துக்குமே மெயின் ரீசனாக இந்த நாடுகளில் இருந்தவங்கலாம் யாருன்னா பார்சிஸ். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்சிஸ்ன்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ராயபுரத்தை எப்படி இவங்க சூஸ் பண்ணாங்க, இந்த ராயபுரத்தில் இருக்க ஆட்களும் இந்த பார்சிஸும் அப்புறம் வந்து காரைக்குடி கும்பல். காரைக்குடின்னு சொன்னோடனே உதயநிதி அவங்களே சொன்னாங்க, அப்பா என்ன மீட்டிங் இருக்குது, காரைக்குடிக்கு போகிற நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு போனார்ல. ஸோ காரைக்குடி ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இது எல்லாமே கண்ணு இருந்தும் குருடர்களாக வாழ்ந்தோன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆள். நான் நுணுக்கமாக அதை கவனிக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயம் எனக்கு புரியுது. இந்த பார்சிஸை பற்றி கொஞ்சம் தேடும் போது அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களோட வழிபாடு அப்படின்னா 5 வேளை விளக்கேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வேளை தொழுகைன்னு சொல்லிட்டு நமக்கு முஸ்லீம்களுக்கும் 5 வேளை தொழுகுவாங்க. என்னடா இது ஏதோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்சிஸோட ஃபேமிலியை பார்க்குறோம். அவங்களும் அந்த குல்லா போட்டு ஒரு மாதிரி அதை கிட்டத்தட்ட முஸ்லீம்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த பார்சிஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆர்ஜின்னு சொல்கிறாங்க. தேடி பார்க்கும்போது ஈராக்லேருந்து வராங்க. முஸ்லீம்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே முதல்ல இருந்த பெரிய சாம்ராஜ்யம், அதாவது நவீன மயமாக்கப்பட்ட சாம்ராஜ்யம். அப்படி இருந்த சாம்ராஜ்யத்தில் பார்சிஸ் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி யூதர்கள் உலகம் முழுக்க விரட்டப்பட்டாங்களோ அதே மாதிரி பார்சிஸ் உலகம் முழுக்க போயிருக்காங்க. ஆனால் பார்சிஸை பற்றி உலகத்தில் எங்கேயுமே எந்த வரலாற்று சூழல்களிலும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நம்முடைய இந்திரா காந்தி அம்மையாரோட கணவரே ஒரு பார்சி. நம்ம ரத்னா டாட்டாவும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சிறந்த மனிதன் மாதிரி காட்டப்படுறாரு. ஸோ இந்த பார்சிஸை பற்றி நெகட்டிவ் எதுவுமே வரலையே. நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு நெகட்டிவ் இதே இருக்காது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்லாத ஒரு நடிகர்னா விஜய் சேதுபதினு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் தேடி பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தனுக்கு நெகட்டிவ் இதே வராமல் இருக்காது, வரவிடாமல் பார்த்துக்கிட்டா தான் அப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த எல்லா சமூகமும் இவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் கோல வச்சுருக்காங்க. அப்படி கோல வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படி நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிக்கணும். எல்லா இடங்களிலும் உலகத்தில் இருக்க முக்கியமான இடங்களில் யூதர்கள் எல்லாருமே கை காட்டும் போது பார்சிஸை யாருமே பேசுறதில்ல. இந்த பார்சிஸ் யூதர்களுக்கு முன்னாடி வரை கனெக்ஷன் இருக்குது. ஈராக்லேருந்து நிறைய தொடர்புகளில் இந்த பார்சிஸ் வருது. சாதாரண விஷயமே கிடையாது. இதை விட டிசிபி பாண்டியன் வந்து ஒரு பூஜையெல்லாம் நடத்துவாப்புல. அந்த பூஜையில் அந்த இது வைப்பாங்க இல்லை, தென்னம்பாளையில் வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த தென்னம்பூ வைப்பாங்க. இது வந்து நல்ல காரியங்களுக்கு மோஸ்ட்லி இவங்க பயன்படுத்துகிறாங்க, கும்பாபிஷேகம் முதற்கொண்டு பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், துக்க காரியங்கள் இலவு வீட்லேயுமே இதை வைப்பாங்க. ஸோ இதேமாதிரி கிறிஸ்டின்ஸும் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இலவு வீட்டில். ஸோ கேதம் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் நான் ஏன் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 2 ஃபோட்டோ போடுறேன். மொதல் ஃபோட்டோ வந்து இந்த டிசிபி கும்பல் இருக்குல்ல, தமிழ் தேசிய கும்பல், நாங்கள் தான் புதிய நவீனத்துவ ஏடிஎஸ் பார்ட்டிஎஸ்ன்னு வராங்க இல்லை, அயோக்கிய சங்கம், அவங்க ஒரு போஸ்ட்லாம் போட்டுருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ டெலிட் பண்ணிட்டாங்க, அந்த சேனல்லே போயிருச்சு. அதில் அவங்க போட்டிருப்பாங்க என்னென்னலாம் வச்சு அவங்க வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு, பயிர் விதைகள், தானிய வகைகள் இதெல்லாம் வச்சு வணங்குவாங்க. கண்ணாடிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன்னா கண்ணாடியை கண்டுபிடிச்சது அவங்க முருகன் யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க இது நல்லா நுணுக்கமாக பார்க்கும்போது பார்சிஸோட வழிமுறைகள், அவங்க வைக்கக்கூடிய வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கொஞ்சம் தேடி பார்க்கும்போது எனக்கு பகீர்னு இருந்துச்சு. இதுதான் கிணத்து தோண்டும் போது பூதம் கிளம்பின கதை. ஸோ இதை பாருங்களேன், பார்சிஸுக்கும் தமிழுக்கும் இவ்வளோ நுணுக்கமான கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கணும்.
இது வரைக்கும் டிசிபி கும்பல் வந்து பார்சிஸை பற்றி, பாரசீகத்தோட எம்பையரை பற்றி பேசுனதே கிடையாது. பார்சிஸ்லேருந்து தான் நிறைய கிளைப்பிரிவுகள் உருவாச்சு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமானது இந்திரா காந்தியோட கணவர் கூட பார்சி தான், ரத்னா டாட்டாவோட பார்சி தான் அப்படின்னு நுணுக்கமாக அவங்க பேசினதே கிடையாது. எல்லா குடிகளை பற்றி மறைமுகமாக ஒழிஞ்சிருக்க எல்லாரையும் பற்றி தேடுறாங்க. சீமான் யாரு, காந்தி யாரு, அவன் யாரு, இவன் யாரு, எல்லாரையும் தேடுறாங்க. முக்கியமான விஷயங்கள், உலகத்திலே முக்கியமான இடங்கள்ல முக்கியமான செல்வந்தர்கள் பட்டியலில் வரவங்க இந்த பார்சிஸ். யூதர்களை பற்றி மட்டும் அவங்க அட்ரஸ் பண்ணும்போது ஏன் பார்சிஸை மறைக்கிறாங்க அப்படின்றப்போ, பார்சிஸோட வழிமுறைகளை தானே தமிழோட மரபு வழிமுறைன்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இங்கிருந்து தான் போனாங்க, உலகம் முழுக்க இங்கிருந்து தான் போனாங்க. ஆமாம், உலகம் முழுக்க இங்கிருந்து தான் போனாங்க. உலகம் முழுக்க போனவங்களை அவங்க சாத்தான்கள்னு சொல்லி, சாட்டன் வெர்ஷிப்பர், சாட்டனிக் வெர்ஷிப்பர்னு சொல்லி உலகம் முழுக்க அட்ரஸ் பண்ண போடுறாங்க. ஆனால் இங்கிருந்து போனவங்க பேர் சாத்தான்கள். இதை பற்றி ஏன் மறைக்கிறாங்க? மேலை நாடுகளுக்கு நம்ம ஆட்கள் போனாங்கன்னா நல்ல வணிகம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப தன்மையான ஆட்கள் தானே, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் தானே கிடைச்சிருக்கணும். எதுக்கு அவங்கள சேட்டன் வர்ஷிப்னு நெகட்டிவ் சைடு கொடுக்கணும்? இப்போ இருக்க சேட்டன் வர்ஷிப்லாம் எல்லாம் நெகட்டிவ்ஸ் தானே, பலி கொடுக்குறதெல்லாம் நடக்குதுல்ல. ஸோ அவங்க தானே யூதர்கள்னு சொல்கிறீங்க, அவங்க தான் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறீங்க, அவங்க ஆன்டி கிறிஸ்ட்டை வணங்குறாங்கன்னு சொல்கிறீங்க, தன்னைத்தானே ஆன்டி கிறிஸ்ட்னு டிக்ளரும் பண்ணிக்கிறான் அந்த டிசி பாண்டியன். ஸோ இது எல்லா தொடர்பையும் பார்க்கும்போது இவங்க தமிழர்கள் இங்கேருந்து போனாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இங்கிருந்து ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையினால அடித்து விரட்டப்பட்ட கும்பல். ஒரு நாள் கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஆளு, இவங்க ஏதோ பண்ணுறாங்கடா, அவங்க சரியில்லடா, நம்ம ஊரில் வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு நம்மளே சாவடிக்கிறாங்க, நம்மளை எல்லாத்துலேயும் நம்ம எல்லா கணக்குலையும் இவங்க ஒரு ஒரு விஷயமா இருக்காங்கடா. ஒவ்வொரு எம்பையரும் முடிஞ்சிச்சுல, நம்ம முன்னாடியே சொன்னது தான், ஈஜிப்ட், பாபிலோனியன் நிறைய இருக்குது, பாரசீகம் எம்பையர், அப்புறம் நம்மளுடைய குமரிக்கண்ட எம்பையர், நம்மளுடைய மூவேந்தர்கள் எம்பையர். இது எல்லாமே விழுகும் போது அவங்க மக்களுக்கு ஏதோ ஒரு புரட்சி உண்டாகி, அதான் கலப்பு இனங்கள் யுத்தம், இதைத்தான் அட்ரஸ் பண்ணி புரிஞ்சிருக்க கூடாதுன்றதுக்காக இந்த டிசிபி கும்பல் கலவர யுத்தம் சொல்லிட்டு வேற யாரும் மேலே கணி காட்டிடுவாங்க. ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, கலப்பு இனங்கள் யுத்தம். மனிதர்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எவனோ சுரண்டி திங்கிறான்டா, நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துறான்டா அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரிபல் பண்ணது தான் இந்த புரட்சி எல்லாமே. அதுலேருந்து அடித்து ஓட விட்டவங்க தான் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ஓடிட்டு திருப்பி வரும்போது வேறு வேறு வடிவில் வந்து வேறு வேறு விதமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கானுங்க. அது இந்த விதத்தில் எப்படி ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னா, தமிழர்கள் இங்கேருந்து அங்கே போனாங்கன்னு புகழ் பெருமைக்கு எருமை வச்ச கூட்டம் தானே. இவங்க எல்லாத்தையும் தமிழ் கலாச்சாரம் காட்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாளைக்கு அவங்க இங்கேருந்து வந்தாங்கன்னா, இதெல்லாம் நம்மளால தான்ப்பா, நம்ம கூட தான் பாருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுப்ப. அவனைத்தான் ஒரு காலத்தில் உன் பரம்பரையே உன் வம்சமே இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி அடித்து விரட்டணும். அவனை அப்படிலாம் ஆளுன்னு சொல்லி ஏற்றுப்ப. திருப்பி நான் சொன்னோமா அவங்க ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு. அவங்க ரிட்டர்ன் ஆகணும்னா இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கணும்ல. அந்த வேலையை பார்க்குறவங்க தான் தமிழ் தேசிய கும்பல் எல்லாமே. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இருந்திருப்பாங்க, அவங்க உண்மையை பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ மறக்கடிக்கப்பட்டிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் இவனுங்க போலி தமிழ் தேசியவாதிகள், இவங்க தான் வீரியமாக பேசுவானுங்க, இவனுங்க தான் வீரியமாக சண்டை போடுவானுங்க. ஆனால் அவன் கண்ணுக்கு இவனை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியும், பின்னாடி போய் பார்த்தோன்னா ஆன்டி ஹீரோஸ்னா அப்படி போயிடாதீங்க, நெகட்டிவ் ரோல். இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நுணுக்கமாக தேட நிறைய விஷயங்கள் மாட்டுது. இதுதான் கிணத்து தொண்ட பூதம் கதை, சரியான விஷயங்கள்லாம் மாட்டுது. இங்கிட்டு பாரிசாலன் ஒரு புது டீமை உருவாக்கிட்டான், யங்ஸ்டர்ஸ். அவங்க நிற்கிறவங்க பாருலாம் பாருங்களேன், இவங்களுக்குலாம் தமிழ் தேசத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்கள மூஞ்சில் பார்த்தா ஏதோ ஒரு மாற்றம் வரும், நம்ம ஏதோ ஏமாற்றப்படுறோம். வேலை இல்லைங்க, சீரியஸ்லி வேலை இல்லை பசங்களுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறவங்க, கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறவன், கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கிறவங்களாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. தமிழ் தேசியம் தான் நமக்கு ஒரு கீ பாயிண்டாக இருக்குன்னு சொல்லி இங்கிட்டு போகிறானுங்க. ஆனால் அவங்களால நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான். ஸோ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் உண்மையை தெரிஞ்சு போயிடக்கூடாதுன்றக்காக இவங்கள மாதிரி ஆட்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ பாரிசாலன் கும்பல். சரி, உண்மையே தெரியாட்டையும் இந்த டிசிபி பாண்டியன் கும்பலை நான் ஒரு வீடியோ கடைசி எனக்கு சக்ஸஸன் வந்துச்சு. சரி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டு நான் எதையும் பார்க்கல, கிளைமேக்ஸ் பார்த்தேன். காலில் விழுகிறாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவங்க பரிசு பொருட்கள் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, சிலம்பாட்டம் அதெல்லாம் பண்ணிருக்காங்க போல. கடைசி கொடுக்கும்போது காலில் விழுகிறாங்க. பெரிய பெண்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் இந்த டிசி பாண்டியன் நான் பக்கத்தில் இருக்கிற 2 பேர், அவங்க 2 பேர் காலில் விழுகிறாங்க. காலில் விழுகிற அளவுக்கு இவங்க என்னத்தை பிடிங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. வரலாற்றை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டா இவங்க வரலாற்றை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கல, இருக்க விஷயத்த அவங்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. நமக்கு சிந்திக்கிறதுக்கும் பொறுமையும் நேரமும் இல்லை. அந்த நேரம் அவனுக்கு நிறைய இருந்திருக்கு. அந்த நேரத்து மூலிமா அவனுக்கு இதான் வேலையாக்கி பேசியிருக்கான், பண்ணியிருக்கான். அதனால அது வெளியே வந்திருக்கு. இவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி உண்மையான தேடலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது உண்மையிலே புரியும். எப்படி நாங்கள் தேடி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி உங்களாலே முடியும். அந்த நேரம் இன்மை அதை அடிப்படையாக வச்சுருந்தது தான் அவங்க. அதுக்காக அவங்க போற்றலுக்குரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஓகே சூப்பர் அப்படின்னு போயிடலாம். ஆனால் அவனுங்க பண்ணது எல்லாமே டீகோடிங்க. அவனுங்க பண்ண வேலையெல்லாம் நீ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பீரியடில் பார்க்கும் போது நல்லதாக தெரியும், ஒரு அவேக்கனிங் வந்த மாதிரி தெரியும். போக போக தேடும் போது தான் தெரியும் அவங்க முக்கியமான ஆட்களை மறைச்சிட்டு அதுக்கு வேறு ஒரு வடிவத்தை கொடுத்து நம்மளை நம்ப வைக்கிறான். ஆரியன் எப்படி நம்மளை வேற மாதிரி வேவு பார்த்து நம்மளுக்கு எப்படி ஏற்ற மாதிரி சொன்னால் இவங்க ஏற்றுப்பாங்களோ அதை பண்ணானோ அதே வேலையை தான் இவங்க பார்த்தாங்க.
திராவிடம் இதை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கும், ஆரியம் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணும். 2 பேருமே திருடிங்கன்னு சொல்லிட்டு கம்பல் அடிச்சுட்டு இந்த தமிழ் தேசிய கும்பல் உள்ள வரும். ஏன்னா ஆல்டர்னேட்டாக நீ ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்கு உருவாக்கப்பட்டதான் இந்த கும்பல்ஸ். இது எதுவுமே தெரியாத தற்கொலை கூட்டம் சினிமா போதையில் மூழ்கி இருக்கும்ல, அது ரஜினிகாந்துக்கு நேத்தான பிறந்தநாள். நேற்று வந்து பாலைசம் பண்ணிட்டு இருக்கு, சிலையை வச்சு ஒருத்தவங்களை வழிபட்டு இருக்காருல, அவனும் மதுரை சம்மந்தப்பட்ட ஆள் போல இருந்தாலும். எனக்கு உண்மையிலே புரியலங்க. ரஜினின்ற ஒரு நடிகர், அவர் சிறந்த நடிகர், சூப்பராக நடிப்பார், முடியெல்லாம் அப்படி தூக்கி விடுவார், ஸ்லோ மோஷன் ரீல்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோ மோ ஷாட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு டம்மி பீஸு. உண்மையிலேயே ரீல்ஸ், இந்த ஸ்லோ மோ ஷாட், இந்த பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, விஷுவல் ட்ரீட்டு, ஸ்லோ மோ ஷாட்டு, இது இல்லைன்னா ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. பாடல் கதாசிரியர்களும் மியூசிக் டைரக்டரும் இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அமைப்பான பாடல்கள் அவருக்கு அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஆளே இல்லை. எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். ஸோ இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுத்து அவங்கள கரெக்டாக டியூன் பண்ணி உங்கள் தலையில் இவன் தாண்டா அவன் தலைவன் சொல்லி திணிச்சவங்க. இவங்களை போய் கடவுள் ரேஞ்சுக்கு போட்டுடுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இதை தாண்டி வேற விஷயம் புரியும்? இது வந்து பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது எப்படி காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அவன் சொந்தக்காரத்தை கும்பிட ஆரம்பிக்கிறான்னா அவங்க கோயில் ஆக்கிடுவாங்க, இவங்களே பூசாரியாக ஆயிடுவாங்க. நாளைக்கு அவன் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க, பக்கத்தில் இருக்க கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு கதை இருக்கும், ஒரு ரீல்ஸ் கூட நான் பார்த்தேன், ஒரு போஸ்ட் கம்பியில் கரண்ட் அடிக்கன்னு தொட்டு பார்த்துட்டு போவான். அது தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்க்குறவன் இது சாமி போலன்னு சொல்லி கும்பிட்டு சேலை கட்டிருப்பாங்க. அடா என்ன சாமி இப்படி கட்டுப்பிட்டீங்க? நம்ம சினிமாக்கார முனியாண்டி நல்லா சக்தி வாய்ந்த சாமி, தொட்டு கும்பிட்டுக்குங்க. முனியாண்டியா? யார் சாமி சொன்னா? சாமி வர்றவங்க போறவங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டு போறாங்க, நீங்க கூட தொட்டு கும்பிட்டு போனீங்கல்ல? தொட்டு கும்பிட்டோமா? என்ன சாமி அந்த சாமி வா பாத யாத்திரை போலான்னு சொன்னா பறந்த யாத்திரை போலாம், பறந்துகிட்டேங்குது. அந்த யாத்திரை எப்படி சாமி போவீங்க? எப்படிதான் ரெக்காவுக்கு இருந்தா பறந்துக்கிற போலாம் தான். என்ன சாமி கரண்ட் அடிக்குது சாமி. கரண்டா? நீங்க எல்லாம் ஒண்ணு அடிக்கிற சாமி. வாங்க சாமி, நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம். காலையில கரண்ட் கம்பியில கைய விட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான். இன்னொன்று கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க, ஒரு நடுகள் இருக்குது, பழங்கால நடுகள் போல, ரொம்ப பல பிரிட்டிஷ் காலத்தில் நடுகள் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. ரோட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்ப்போம்னா நடுகள், அந்த மாதிரி கல் வச்சுருந்துருக்காங்க கிலோமீட்டரை பார்க்குறதுக்காக. அதுக்கு சேலை கட்டி ரொம்ப வருஷமாக அந்த கோயிலை சாமியாக கும்பிட்டுட்டு அங்கே இருக்கவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்க பவர் வந்து நீங்கள் தான் அதை செலுத்துறீங்க. நீங்கள் வைக்கிற பிலீஃபும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் அந்த இடத்துல ஆற்றலாக மாறுது. அந்த கல்லில் இருந்து உங்களுக்கு பவர் வரல, நீங்கள் வைக்கிற நம்பிக்கையிலிருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே உங்களுக்கு புரியாமல் தற்கொலையாக இருக்கீங்க. சீமான் தம்பிகள் ஃபுல்லாக யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம்னா அகவை தினம் போடுவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்னடா பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்கிறது என்னடா தப்பு, அகவை தினம் சொல்லலாம்டான்னு சொல்லிட்டு ஒரு புரட்சின்னு நினைப்பாங்க. புரட்சியை நம்ம பேசுகிறோம். இந்த ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கூட ஒரு பொண்ணு கருப்பு சட்டையை போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அகவை தினம் போடுவாங்க. நம்ம சீமான் அவர்கள் போட்டிருக்காரு. யாருக்கு அகவை தினம் போட்டிருக்காரு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் கன்னட இதை சொல்கிறாரு, மராட்டிய ராஜாக்கு தான் இவர் பிறந்தநாள் விஷ் போட்டிருக்காரு. அப்பயும் அகவை தினம் போட்டிருக்காங்க, எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து போட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்க, உனக்கு என்ன வேணுன்றத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, எதை நீ ஏற்றுக்கணுன்றதும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இது இப்படியே தான் போகும், இது மாற போகிறதில்ல. நீயா சிந்திச்சு இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வராமல் உனக்கு எதுவுமே புரிய போகிறதில்ல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா மேட்டர் இருக்குது, அதை தேடுறதுக்கும் சொல்கிறதுக்கும் சரியான நேரமும் வரும்போது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. Who is this guy?